கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரியா மதுவை பார்க்க வெகு வேகமா வர்றாங்க. கதவெல்லாம் புட்டு எரிஞ்சிருவாங்களாட்டு வெகு வேகமா தள்ளிக்கிட்டு உள்ள வர்றாங்க. கதவை நீக்குங்கிறாங்க. மது ஏற்கனவே அந்த கதவெல்லாம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு போட்டு வந்ததும் தள்ளுனா நீக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க. வீடியோவும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பேன்ல போட்டு தூக்குல தொங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா மதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு வர்றாங்க ரியா. அவங்களே தள்ளற வேகத்துல கதவும் திறந்துக்குது. உள்ள போய் பார்க்கும்போது தூக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மது. ஏன் இப்படி பைத்தியக்காரத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கிற? சாகிறதுனா வேற எங்கேயாவது போய் சாக வேண்டியதானே? ஏன் என் உயிரை வாங்கிட்டு இருக்கிற? நமக்குள்ளதான் எதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சுல்ல. அதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க? ஏன் நான் வசதியை வாழ்றது உனக்கு பிடிக்கலையா? உன்னை என்னால மறக்க முடியல. உனக்கு தேவை என்ன பணம் தானே? நான் சம்பாரிச்ச பணம் பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. அந்த பணத்தை வேணாலும் நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க மது. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம எங்கேயாவது சந்தோஷமா வாழ்ந்துடலாம், வாரியா போயிடலாம். உன்னை என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க மது. பிரியா சிரிக்கிறாங்க. அடே அப்பா, இதுதான் ஆணவ சிரிப்பா அப்படின்னு நமக்கு தோணுது. அப்படியே ஆணவத்துல நல்லா சிரிக்கிறாங்க. எனக்கு உன்னை நினைச்சா சிரிப்பு தான் வருது. ஏன்னு கேட்டா 10 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன சந்தோஷமா வாழலான்னு கூப்பிடுறியே, நீ என்னமோ 10 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு கூப்பிடுற மாதிரி எல்லாம் கூப்பிடுறேன்னு கேக்குறாங்க. 10 லட்சம் ஒரு நாள் இல்ல 1 மணி நேரத்தில் நான் செலவச்சு கட்டுட்டுமா? நான் பெரிய சாம்ராஜ்யத்துக்கே ராணியாக போறேன். நீ 10 லட்சம் ரூபாய் பணத்தை பத்தி என்கிட்ட வந்து பேசுறியா? உனக்கு வேணும்னா சொல்லு, அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை நான் பிச்சையா போடுறேன்னு சொல்றாங்க ரியா. ஆனந்தோட சொத்துக்கு ஆசைப்பட்டு நீ அந்த சொத்தை நீ அடையலான்னு நினைக்கிற, அது நடக்காதுங்கிறாங்க மது. ஏன் நடக்காதுன்னு சொல்ற? அந்த அபிராமி குரூப்ஸ் கம்பெனியோட சொத்து பூரா இன்னும் கொஞ்ச நாளில என் பேர்ல இருக்க போது பாருங்கிறாங்க ரியா. நான் ஆனந்தோட வீட்டுக்கு ஒய்ஃபா போனதே அந்த சொத்துக்காகத்தானே. ஆனந்த ஒய்ஃபுங்கிற பேர்ல எனக்கே அந்த 3 பங்கு எனக்கே சேரப்போகுது பாருங்கிறாங்க. 2 ஷேரும் எனக்கே கிடைக்கணுங்கிறதுக்கு தான் நானும் சில காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனந்த கார்த்திக் எதிராக பேச வச்சேன், போட்டின்னு ஒன்று வச்சோம். அதுக்கப்புறம் அவ சவால்ல ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி வேலைக்கு போயிட்டு இருக்கான். கார்த்தி சவால் எல்லாம் ஜெயிக்கவே முடியாது. ஆனந்துக்கும் அருணுக்கும் தான் அவன் சொத்தும் சேர்ந்து வரப்போகுது. அதுக்கப்புறமா அருணுக்கும் ஆனந்துக்கு ஏதாவது ஒரு கலகத்தை மூட்டி விட்டு அதுக்கப்புறம் அவன் சொத்தையும் பிடிக்கிட்டு அவனையும் வீட்டு விட்டு வெளியே துரத்தி அதுக்கப்புறம் என்ன, அந்த வயசான அருணாச்சலமும் அபிராமியும் தான் இருப்பாங்க. அவங்க 2 பேர்த்தையும் ஏதாவது ஒரு ஆசிரமத்துல தள்ளிட்டா போச்சு. அதுக்கப்புறமா சொத்து முழுக்க ஆனந்த் கைக்கு வந்துடும். அவங்கிட்ட ஏதாவது ஒரு டிராமா பண்ணி சொத்து முழுக்க என் பேருக்கு மாத்திடுவேன். அதுக்கப்புறம் நான் கோடீஸ்வரி. கோடியில மிதக்க போற எனைய 10 லட்சம் ரூபாய் காட்டி என்ன அசிங்கப்படுத்துறியான்னு கேக்குறாங்க ரியா. ரியா, இதெல்லாம் நடக்கும் நீ நினைக்கிற? கண்டிப்பா இதெல்லாம் நடக்காது. நீ கனவுலயே கோட்டை கட்டி ராணியா வாழணும்னு ஆசைப்படுற. ஏன் நடக்காது? நான் நடத்தி காட்டுறேன் பாரு. பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். லைஃப்ங்கிறது ஒரு தடவை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும். என்னோட லைஃப்ங்கிறதே பணம் மட்டும்தானே இருந்தா மட்டும்தான் நம்ம சந்தோஷமா வாழவும் முடியும், நம்ம லைஃப்பை அமைச்சுக்கவும் முடியும். நான் தான் மிடில் கிளாஸ்ல பிறந்துட்டேன். ஆனா எனக்கு போற குழந்தை அப்படி இருக்கக்கூடாது. தங்கத்திலேயே மிதக்கிற குழந்தையா தான் இருக்கணும். ஆனா உன் கூட இருந்தா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதனால தான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு நான் ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ நம்ம 2 பேரும் ஓடி ஓடி காதலிச்சதெல்லாம் பொய்யறியான்னு கேட்குறாங்க. அந்த பைத்தியக்காரத்தனத்தை ஏண்டா செஞ்சோன்னு இப்போதான் நான் யோசிக்கிறேங்கிறாங்க. அதெல்லாம் சுத்த அஃபெக்ட். லைஃபுக்கு அது தேவையில்லை. லைஃபுக்கு பணம் மட்டும்தான் தேவைங்கிறாங்க. நீ சாகிறதுனா தாராளமாக போய் சாகு. அதுலேயும் நீ செத்தினா எனக்கு ரொம்ப நல்லது தான். இந்த மாதிரி டார்ச்சர் இல்லாமல் நானும் சந்தோஷமா வாழல, வரட்டா அப்படின்னு சொல்லி குட் பை சொல்லிட்டு ரியா போகிறாங்க. ரியா போனதுக்கப்புறமா அவங்க வச்சிருந்த செல்லில் போய் எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறாங்க மது. ஓஹோ, என்கிட்டயே சவால் படுறியா? இப்போ நீ தாண்டி மாட்டிக்கிட்ட அப்படின்னு ஆன் பண்ணி பார்க்குறாங்க. சரியா நல்ல வீடியோ எடுத்திருக்காங்க. உடனே கார்த்திக் ஃபோன் பண்ணி அந்த ரியா வந்து அவள் வாயாலேயே மாட்டிக்கிட்டா சார், இப்போவே நான் அதை கொண்டு வரேங்கிறாங்க. சரி, நீங்கள் சீக்கிரமாக கொண்டு வாங்க, ஆனந்துக்கிட்ட காட்டலாங்கிறாங்க. சரின்ட்டு அங்கே மதுவும் கிளம்பி போகிறாங்க. மண்டபத்தில் இருதலை கொல்லியா ரம்யா தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே. இப்போ வெளியே போகிறதா இங்கே நிற்கிறியா? ஏதோ ஒன்றும் நல்ல விஷயம் நடந்திருக்கு. அந்த பூஜா மட்டும் எப்படியோ நம்மளை காட்டி கொடுக்காம போன வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிட்டு நிற்கிறாங்க. மனசாட்சி திரும்பவும் வந்து ரம்யா என்ன இப்படியே என்ன எவ்வளோ நேரம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க போகிறேன்னு கேட்குறாங்க. என்ன பண்றதுனே தெரியல, நான் தான் இப்படி வசமா மாட்டிக்கிட்டேங்கிறாங்க ரம்யா. என்ன பண்ண சொல்றேன்னு கேட்குறாங்க. நீ உடனே மண்டபத்தை விட்டு போயிடுன்னு மனசாட்சி சொல்லுவோம். மண்டபத்தை விட்டு போயிட்டா கார்த்திக்கு டவுட் அதிகமாயிடாதாங்கிறாங்க. அப்படி தான் அம்மனு போய் கார்த்திகிட்ட சொல்லிடுங்கிறாங்க. நீ அப்படியே நேரடியாக சொன்னாலும் அதில் எந்த தப்பும் இல்லையே, நீ உண்மையை தான் மறைச்சியே தவிர வேற எந்த தப்பும் பண்ணலையேங்கிறாங்க. நீ சொல்றதும் சரிதான். நான் தான் அம்மனு போய் கார்த்திக்கு முன்னாடி நின்னா நான் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியாம போயிடுமேன்னு நினைக்கிறாங்க அம்மு. அதுவும் நான் தான் அம்மனு தெரிஞ்சா கார்த்தி என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே நிற்பாரு. அதனால கார்த்தி எனக்கு கிடைக்காமலே போனாலும் போயிடலாம். அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் தான் அம்மாங்கிறத கார்த்திக்கு தெரியாமையே மெயின்டைன் பண்றதா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. மனசாட்சி திரும்பவும் கேட்குது. சரி, நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கவும் நான் மண்டபத்தை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க. ஆனா வெளியில கார்த்தியோட ஃபேமிலி எல்லாரும் இருப்பாங்களே, எப்படி போவேங்கிறாங்க. அதை நான் பார்த்துக்குவேன், நீ முதல்ல கிளம்புங்கிறாங்க. அதானே பார்த்தேன், காரியம் முடிஞ்சதும் கழட்டி விட்டுருவியே அப்படின்னு மனசாட்சி காணாமலே போயிடுது. ரம்யா யார் கண்ணிலையும் படாம வெகு வேகமா போயிடலான்னு குடுக்குன்னு அடிப்படையிலேருந்து கீழே வராங்க. வந்ததுமே காருக்கு பக்கமா போயிட்டாங்க. கதவை திறக்கிற நேரம் அவங்க தோள் மேல ஒரு கை விழுது. அச்சச்சோ, யாருடா இதுன்னு திரும்பி பார்க்குறாங்க. தீபா. என்னம்மா இவ்வளவு நேரமா எங்க இருந்த? மண்டபம் ஃபுல்லா தேடியும் உன்னை பார்க்கவே முடியலையேங்கிறாங்க. தீபா. போன் போட்டாலும் ரிங்கு போச்சு, நீ தான் எடுக்கவே இல்லைன்னு கேட்குறாங்க. இல்லடி, நான் ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருந்தேன், போனை கார்லயே வச்சுட்டு போயிட்டேன், அதனால தான் எடுக்க முடியலன்னு சொல்றாங்க ரம்யா. நீ இங்க இல்லாத போது பெரிய கூத்தே நடந்துருச்சு தெரியுமாங்கிறாங்க. பேரை சொல்லி வேறொருத்தி வந்து என் புருஷங்கிட்ட அறிமுகமாயிட்டான்னு சொல்றாங்க. தீபா. ஒன்றும் தெரியாத செல்லக்கிளி. என்ன தீபா சொல்ற?
என் பேர்ல வேற ஒருத்தியான்னு கேட்குறாங்க ரம்யா. ஆமா. அவளுக்கு அவளே அறிமுகப்படுத்திக்கிட்டு என் புருஷன்கிட்ட ஜகஜமா பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு டவுட் வந்து என்ன கூட்டிட்டு வந்து இதுவா அம்முன்னு கேட்கறாங்க. அப்புறம் நான் தான் பார்த்துட்டு அது அம்மா இல்லைன்னு சொன்னேங்கிறாங்க. ஓ, நான் இல்லாத போது இவ்வளவெல்லாம் நடந்துச்சான்னு கேட்குறாங்க ரம்யா. என் பேரை சொல்லி உன் புருஷன்கிட்ட அறிமுகம் ஆயிருக்கான்னா அவ யாரா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் விடு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல என் புருஷன்கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் வான்னு கைப்பிடியே கூட்டிட்டு போறாங்க தீபா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவரும் ஃபங்க்ஷன்ல பிஸியா இருப்பார்ல, நான் மறுபடியும் பார்த்துக்கிறேனேங்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், இன்னைக்கு அறிமுகம் ஆகலைன்னா அது இழுத்துக்கிட்டே போகும். நான் உன்னை கண்டிப்பாக இன்னைக்கு என் வீட்டுக்காரர்கிட்ட அறிமுகப்படுத்தியே தான் தீருவேன். வா போலான்னு கூட்டிட்டு போறாங்க. இவ என்ன கார்த்தியை மீட் பண்ணாம விடமாட்டா போல இருக்கு. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு ரம்யா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே இல்லை தீபா. கைப்பிடியே இழுத்துக்கிட்டே போறாங்க. வா அம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. தீபா ரம்யாவை ஒரு வழியா மாடி கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க கார்த்தி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது என்னங்கன்னு கூப்பிடுறாங்க தீபா. அப்ப முழிக்கும் பாருங்க, குருட்டாந்தியும் திருட்டாந்தியும் முழிக்கிற மாதிரி ரம்யா திருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. கீழே முழிக்கிறாங்க, மேல முழிக்கிறாங்க. கார்த்தி உத்து பாக்குறாங்க. தீபா அறிமுகப்படுத்திருக்க முன்னாடியே நீங்க எப்படி மேம் இங்க அப்படின்னு கார்த்தி கேக்குறாங்க. எங்க இவள உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேக்குறாங்க தீபா. இவங்க தான் என் கம்பெனியோட பாஸ்ங்கிறாங்க. இவ தான் உங்களோட பாஸான தீபா தெரியாம கேக்குறாங்க. எங்க இவதாங்க என்னோட ஃப்ரெண்டு அம்மு அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓ இவங்க தானான்னு கேக்குறாங்க. அப்பவும் சமாளிக்கணுமே, ரம்யா சமாளிக்கிறாங்க. நீங்க தீபாவோட ஹஸ்பண்ட்னு எனக்கு தெரியவே தெரியாது, சர்ப்ரைஸா இருக்குங்கிறாங்க. நீங்க ஒரு சாதாரண லேபரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் என்ன மாதிரி பெரிய பிசினஸ் மேனா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்கிறாங்க ரம்யா. ஆமா, நீங்களே நிறைய கம்பெனிக்கு முதலாளியா இருந்துக்கிட்டு என் கம்பெனிக்கு எதுக்கு லேபரா வந்தீங்கன்னு கேக்குறாங்க ரம்யா. அது பெரிய கதை மேம், நான் அதை மறுபடியும் உங்களுக்கு சொல்றேங்கிறாங்க கார்த்தி. ஆமா, உனக்கு ரம்யாங்கிற பேர் இருக்கான்னு கேக்குறாங்க தீபா. தீபா என் பேரு ரம்யா தான், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் தான் செல்லமா அம்மான்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரம்யாங்கிற பேர் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். நீ கிராமத்துல இருந்ததுனால அம்மாங்கிற பேர் மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. கார்த்தி, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். என் பேரை யூஸ் பண்ணி யாரோ உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாங்களாமே, யார் அதுன்னு கேக்குறாங்க ரம்யா. அடியே சிங்கடி சிலுக்கு, உன்னோட நடிப்பு கார்த்திக்குன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே தான் அவங்களும் மனசுல வச்சுக்கிட்டு ஆமாங்கிறாங்க. சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து போறாங்க. எப்படியோ ரம்யாவோட வெம்பளத்தம்பளப்ப அம்பலத்துல ஏத்திட்டாங்க கார்த்தி. சரி சரி, எப்படியோ தீபா புரிஞ்சுக்கிட்டா சரின்ட்டு கார்த்தி அங்கிருந்து போயிடுறாங்க. தீபா அப்பவும் விட்ட வடல கேக்குறாங்க. ஆமா, நீ என் வீட்டுக்கு எத்தனையோ தடவை வந்திருக்க, அவரோட போட்டோவை பார்த்து கேட்டு போதெல்லாம் அதான் என் ஹஸ்பண்ட்னு சொல்லியிருக்கேன், நீயும் பார்த்துருக்க. நீ ஏன் ஒரு தடவை கூட என் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லவே இல்லைன்னு கேட்குறாங்க தீபா. தீபா அது வந்து ஃபோட்டோவில் கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி நல்ல ஜம்முன்னு இருந்தாரா, அப்போ தான் நான் பார்த்தேன். ஆனால் என் கம்பெனியில் ஒரு லேபராக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், அதனால எனக்கு அடையாளம் தெரியலடேன்னு சொல்கிறாங்க ரம்யா. வேற ஆளாக இருப்பாரோன்னு நினச்சி தான் நானும் உங்ககிட்ட கேட்கல, சாரி, கேட்காதது என்னோட தப்பு தானே சாரி கேட்குறாங்க ரம்யா. சரி பரவாயில்ல, வா போலான்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறாங்க. மது வேகமா கார்த்தியை பாக்குறதுக்காக மாடிப்படி ஏறி வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஐஸ்வர்யா எதுக்கு தான் கீழே போனாங்களோ தெரியல, நேருக்கு நேரா போய் மோதிடுறாங்க. திரும்பி பார்க்கும்போது இது மது வச்ச ரியாவோட முன்னாள் புருஷனாச்சு, இவ எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அது ரியா புருஷன் தான், இப்ப எதுக்கு இவ்வளவு வேகமா போறான், ஒருவேளை கார்த்தியை பார்க்க தான் வந்திருப்பானா, சரி பின்னாடியே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் பின்னாடியே போய் பாக்குறாங்க. மதுவும் போனதுமே கார்த்தியை பாக்குறாங்க. சார் நீங்க சொன்ன மாதிரியே வீடியோ எடுத்துட்டு வந்தேன் சார், பாருங்கன்னு சொல்லி வீடியோவை காட்டுறாங்க. ஐஸ்வர்யா அந்த பக்கமா நின்னுக்கிட்டு இவ ஏதோ காரணமா தான் வந்திருக்கா, என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது அந்த வீடியோவை காட்டுறாங்க. கார்த்தியும் அந்த வீடியோவை ஆன் பண்ணி பாக்குறாங்க. ரியா பேசுனது அத்தனையும் பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா சரி இது போதும், ஆனந்த கிட்ட காட்டினாவே ரியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடான்னு கார்த்தி சொல்றாங்க. சார் அவளை வெளியே அனுப்புனா மட்டும் பார்த்தாது, போலீஸ்லயும் பிடிச்சு கொடுக்கணும், உங்க குடும்பத்தை கெடுத்த மாதிரி இன்னும் நிறைய குடும்பத்தை கெடுத்துடுவா சார், அதனால அவளை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஒட்ட கச்சேரியா ஒண்டி கேட்டுக்கிட்டு இருந்து போட்டு இதை ரியா கிட்ட உடனே போய் சொல்லணும்னு ஒட்டமா ஓடி வருது ஐஸ்வர்யா. ஏ ரியா, நீ சிக்கல்ல மாட்டிக்கிட்டேங்கிறாங்க. என்ன சொல்ற ஐஸ்வர்யாங்கிறாங்க. ஆமா, அந்த மதுவை நம்பி போகாதன்னு நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டனால நீ என்னையும் மீறி போனியல்ல, அவன் வேலையை அவ காட்டிட்டாங்கிறாங்க. நீ என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க ரியா. நீ மது கிட்ட என்னெல்லாம் பேசுனியோ அதையெல்லாம் வீடியோ எடுத்து கொண்டு வந்து இப்ப கார்த்திகிட்ட காட்டிட்டு இருக்கிறாங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐயோ, அதனாலதான் அவ சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட டிராமா பண்ணானா, நானும் அவங்கிட்ட போய் எல்லா பிளானையும் சொல்லிட்டேன், நீ சொன்னதை கேட்காம போனது என்னோட தப்பு தான். சரி சரி வா, அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலான்னு ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு போறாங்க. மது ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்துட்டு சரி இதை முதல்ல ஆனந்த் கிட்ட சொல்லணும், அவ எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்லி கார்த்தி ஆனந்துக்கு ஃபோன் பண்றாங்க. ஏன் என்ன விஷயமா என்னை கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க. ஆனந்த் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க. நான் மண்டபத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறேன், அப்போ பேசிக்கலாங்கிறாங்க. சரி சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க கார்த்தி. சார் ஆனந்த் இப்போ மண்டபத்தில் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அவள் வரதுக்கு, அதனால இந்த ஃபோன் அது வரைக்கும் என்கிட்டயே இருக்கட்டும், வீடியோவை காட்டினதும் நான் திருப்பி தரேங்கிறாங்க. சரி சார் பரவாயில்ல, அதை நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மது அங்கிருந்து போயிடுறாங்க. ஐயோ, கார்த்தி இப்படி ஒரு பிளானை மனசுல வச்சுக்கிட்டு தான் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன்னு சொன்னானா, இது தெரியாம நானா போய் வலையில விழுந்துட்டேனேன்னு சொல்லி தவிக்கிறாங்க ரியா. ஐஸ்வர்யா ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல அப்படிங்கிறாங்க. இரு யோசிக்கிறேங்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு என்ன ஐடியாவை அள்ளியா கொடுக்க முடியும், அதுதான் அடிக்கும் தலைக்கும் கிலோ கணக்குல ஐடியாவோடவே சுத்திட்டு இருக்காங்களே ஐஸ்வர்யா. இப்படி திரும்பி பாக்குறாங்க. யோசிக்கிறேங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது மீனாட்சி அங்க வராங்க. ஒருத்தர்கிட்ட யதார்த்தமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஐஸ்வர்யா பாத்துறாங்க. எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, இப்போ உனக்கு இருக்கிற துருப்பு சட்டியே அதோ அங்க நிக்கிறாளே மீனாட்சி, அவதாங்கிறாங்க. இது மீனாட்சிங்கிறாங்க ரியா. அவளை வச்சு நான் என்ன பண்ண முடியுங்கிறாங்க. அவளை வச்சு நீ நிறைய காரியம் சாதிக்கலாங்கிறாங்க ஐஸ்வர்யாவும் ஐடியாவை அள்ளி அரைச்சிட்டாங்க போல இருக்கு. ரியா அப்படியே முறைச்ச மணிக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.